கும்பிட்டிருக்க வேண்டி வேறொன்றுமறியேன் பராபரமே. நாராயணா நாராயணா. தேரி முடிஞ்சுடுத்து. அடுத்த டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். வா. வீடு பிடிச்சிருக்க? ஐயோ துளசிய அட்வான்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள ஏன் துளசியில கை வச்சுட்டு? என்னம்மா கண்டிஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காமா? ஓகே மாமா. இதான் என் பொண்ணு காயத்ரி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஐயோ அபச்சாரம் அபச்சாரம். உங்களுக்கு இங்க வீடு கிடையாது, முதல்ல வெளில போங்க. ஏன் சார் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் தான் எங்களுக்கு ஓகே ஆச்சே. எனக்கு ஓகே இல்ல, பிராக்டிகல் டெஸ்ட் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. என்ன மாமா சொல்றே? என்ன மாமா லோமான்னு போங்க. ஐயோ குழந்தை ஒண்ணுக்கு போறது. அத கத்த நிறுத்தியா? குழந்தைலாம் ஒண்ணுக்கு போதான் செய்யும். உன் குழந்தை ஒண்ணுக்கு போதா? ஐயோ, அது என்னமோ ஒண்ணுக்கு போறத பத்தி பேசிட்டு எனக்கு என்னப்பா அஞ்சலி வந்துட்டா மறுபடியும்? அவனோட போய் மேட்ச் பண்ணிடு. வர வர உங்க இமேஜினேஷன் அளவே இல்லாம போயிடுது. உங்க கணக்குப்படி பார்த்தா இப்ப வந்தவன் என்னோட 32வது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? இமேஜினேஷன் டான்ஸோட நிறுத்தினேன். அவன் உன்னை பார்த்த பார்வையை பார்த்தா பெட்ரூமுக்கே தாட் போயிட்டா. சாரிமா வேணுமா? போறோம். இப்படியே இமேஜின் பண்ணி பண்ணி தான் 6 மாசமா மாடி போர்ஷன் காலியாவே இருக்கு. அதுக்காக யாரும் தெரிவிக்காம வீட்டை வாடகை கொடுத்துட முடியுமா? என் மேல நம்பிக்கை இருந்தா குடுப்பே. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு யாருமா சொன்னா? சார் யார் யார்? வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? வீடு வாடகைக்கு வேணும் சார். காலியா இருக்குன்னு யார் சொன்னா? டூலெட் போர்டு பார்த்துட்டு வந்தேன் சார். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் நான் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க. சரி வாங்க பாப்போம். வீடை சுத்தி பார்த்தல வீடு பிடிச்சிருக்கா? எங்களுக்குலாம் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வெரி குட். என்னுடைய கண்டிஷன்ஸ் சார் முதல்ல நாங்க எங்க கண்டிஷனை சொல்லிடுறோம். ஓஹோ. உங்களுக்கு ஓகேனா உங்க கண்டிஷனை சொல்லுங்க சார். பேஷ். வெரி குட். வாட் ஆர் யுவர் கண்டிஷன்ஸ்? டெல் மீ. முதல் கண்டிஷன் சார், சொல்லு. எங்களுக்கு சிகரெட் புகை சுத்தமா ஆகாது சார். எங்க லிப்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். எங்களுக்கு சாராய விட சுத்தமா பிடிக்காது சார். அதனால தான் நாங்க வைன் ஷாப்பில் ஏரியாவை பார்த்து குடி வரலான்னு இருக்கோம். உங்க ஆத்துல யாருக்கா ட்ரிங்க்ஸ் பழக்கம் தான் சொல்லிடுங்க, நாங்க வேற பாத்துக்கிறோம் சார். நெத்தி அடி. சார் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வெஜிடேரியன் தானே? நாங்கெல்லாம் பிராமின்ஸ்ப்பா. அதான் கேட்கணும் சார். எங்களுக்கு நான்வெஜ் ஸ்மெல்லே சுத்தமா பிடிக்காது சார். வாந்தி வந்துடும். அட்ரா அட்ரா அட்ரா. நாங்க காலையில 4 மணிக்கே எழுந்து லைட்டு போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி ராத்திரி 12 மணி வரைக்கும் படிப்போம். கரண்ட் பில்லு டபுளா கொடுத்துருவோம் சார். ஏன்னா எங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஹாஸ்டலை விட்டு தனியா வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடாடா அப்படியா? ஆமா சார், நாங்க எதையும் மறைக்க மாட்டோம். we are open. உங்க ஆத்துல யாராவது கல்யாணமாக பொண்ணு இருக்காளா? இருக்கா? அதுக்கு என்னடா? அவங்களுக்கு எங்கள யாராவது பிடிச்சிருந்தா எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் வற்புறுத்த கூடாது. இவ்வளவு ஓப்பனா இருக்கே. ஆமா சார், எங்களுக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுதான் தெரியாது சார். எங்க பாலிசி என்ன? நியாயம், தர்மம், மனிதநேயம், கட்டுப்பாடு. இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? எல்லாம் முடிஞ்சது சார். இப்போ உங்க கண்டிஷனை சொல்லுங்க சார். என்னோட ஒரே ஒரு கண்டிஷன் தான், பிராக்டிக்கல் டெஸ்ட். வந்துட்டேன்ப்பா. காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா. இருமா தம்பிகளா, இவன் ஒரே மக காயத்ரி. ஐயோ, மறுபடியும் நெஞ்சு வலி வந்துட்டா? இல்லம்மா, நெஞ்ச தொட்டுட்டாங்க. அடாடா இனி இமேஜினேஷன் வரமாட்டேங்குதம்மா. அவ்வளவு நல்லவளா இருக்காளே. எனக்கு சிகரெட் புகையே ஆகாதுன்னு ஒரு பையன் சொன்னான் இல்லையா, அவன் வாயில சிகரெட் வச்சுட்டு குப்பு குப்பு குப்புன்னு புகை விடுற மாதிரி ஒரு இமேஜினேஷன். இமேஜினேஷன் இல்லப்பா, லைவ். லைவா? பாவி, டேய் டேய், படிக்கிற வயசுல ஏன்டா உனக்கு இந்த சிகரெட் பழக்கம்? படிக்கிற வயசு பிடிக்காம பின்ன மாதிரி போற வயசுல படிக்க முடியும். ஏய் நான் வேணா சுற்றுலா அவ்வளவு தடவை சொல்லிட்டாயிரு. சிகரெட் பிடிக்காத, உடம்பு கெடுது. அதை விட டேய் ஐயோ இது என்னடா ஸ்ட்ராங் அப்படின்னா பீரைரு. இது தெரியாத யூத் உலகத்துல எங்கேயும் கிடையாது. என் பொண்ணு ஏன்டா தேடுற? ஒண்ணு இல்ல, குளிச்சாலாவ பாத்ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் காணும். டேய் டேய், வந்தன்னைக்கு அவளை சிஸ்டர்னு வாய் நிறைய கூப்பிட்டா பாவி. ஐயரே, எங்க அப்பா ஒரு டாக்டர். அவரு ஒரு நர்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு அவங்களை எப்படி கூப்பிட்டுருப்பாரு யோசிச்சு பாரு. நர்ஸ் வந்து சிஸ்டர்னு தான். என்னடா இது ட்ரம்ஸ் வாசிக்கிற குச்சி மாதிரி இருக்கு? அது ட்ரம் ஸ்டிக் சிக்கன். இது சிக்கன்? ஐயே டேய், என்னடா இங்க வந்து நான் வெஜிடேரியன் எல்லாம் சாப்பிடுறீங்க? அநியாயம் பண்றீங்களா? இத மட்டும் சாப்பிட்டாதான் அநியாயம். இதோட 2 பீர் அடிச்சு இத கடிச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, இது சிறுமூளைக்கு போய் ட்ரம்ஸ் வாசிக்கும். அப்புறம் அலம்பல் தான். அலம்பல்னா குஜாலு. யார் நீ? புதுசா இருக்க? என்ன தெரியலையா மாமா? தெரியலையே. நான் தான் மாமா அந்த குடுமி வச்சிருந்தேன் தம்பி. ஆமா, அந்த குடுமி எங்கடா? இருக்கு மாமா. எப்ப தேவையோ அப்ப மாஸ்க் மாதிரி தள்ள வச்சுப்பேன். அடடா, மோமுடி கொள்ளக்கார மாதிரி எல்லாரும் இங்க வந்து சேர்ந்திருக்காங்களே. இங்க என்னடா பண்ற? அந்த 3வது வீட்டு போன மாலத்தையே சைட் வச்சிருக்கேன். 2 நாள் போதும் சினிமாவுக்கு காசு போயிடுவேன். முதல்ல வீட்டை காலி பண்ணணும். பண்ணிக்க. நான் இல்ல, நீங்க காலி பண்ணணும். இன்னைக்கு சொன்னா நாளைக்கு காலி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சொல்லியாச்சு. நாளைக்கு வீட்டை காலி பண்ணுங்க. கொண்டாமா
இந்த உங்க அட்வான்ஸ். அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்களோ? அக்ரிமெண்ட் வேண்டாம்னு சொன்னேல. நாங்க 1008 சொல்லுவோம், உமாக்கு எங்க போச்சு அறிவு. அதே? டேய், நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? தெரியுமே, மிஸ்டர் நடராஜன். என்னடா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டே நீ? கூப்பிட்டு தானே பேர் வச்சுக்காங்க. நீ கூப்பிடுறதுக்கா இல்ல நடராஜன். என்ன நடராஜன் இருக்கிற? டேய் ஏன்டா இழுகுற? டபா நட்டே. நல்ல பேரை நட்டு போல்ட்டுன்னு நான் அப்புறம் வாயா, நான் உன் பொண்ணு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறேன். இல்ல. ஹாஸ்டல்ல இருந்து தோத்துனாங்க தானே நாங்க இங்க வந்தோம். இங்க இருந்து தோத்துனா நாங்க எங்க போறது? ஹாஸ்டல்ல இருந்து துரத்துனாங்களா? ஆமா. அவ்வளவு மோசமான ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? ஆமா, போதையில இருக்கமே தெரியல. நாங்க எங்க படிப்பு முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்போம். அப்புறம் நாங்களா பார்த்து எங்க ஜூனியருக்கு இந்த ஹாஸ்டல்ல வாடகை விட்டுருவோம். என்னது இது ஹாஸ்டலா? இத நீங்க வாடகைக்கு விட போறீங்களா? ஏய் காயத்ரி, நீ ஆயிரம் வீட்டு போற இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமா? உன்னை யாராவது பண்ணிட்டானுங்க அப்புறம் நான் தானே வரணும் உனக்கு. என்னடா என் புள்ள உங்களை எப்படி காலி பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அப்பா, நான் இருக்கேன், ஆட்டோ நீ இருக்க. இந்த ஆட்டோ சம்பத் பிளாஸ்டிக் மாதிரி, இவனை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஆமா. நானா தள்ளித்தான் நிப்பேன், பிரச்சனைன்னு வந்துட்டா துள்ளி வருவேன். அது சரி, இப்ப ஏன் துள்ளி துள்ளி வர? நீதான் ஐயரே சொன்ன பசங்களை வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும், அதுக்காக வக்கீல் பறந்தாம வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போகணும்னு. அதான் என் ஸ்டைல பறந்து வந்தேன். பறந்தான் விட்டு தானே கூட்டு போச்சு. நீ பரலோகத்துக்கே கூட்டு போறிய. ரெண்டு ஒண்ணுதான் ஐயரே. என்னது? வக்கீல் வீட்டுக்கு போனா வீடு காலி ஆகாது, நீயே காலி ஆயிடுவ. கேஸ் முடியறதுக்கு 38 வருஷம். தீர்ப்பு சமாதியிலே வந்து சொல்றது. அப்ப இந்த பசங்களை எப்படி காலி பண்ண வைக்கிறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? ரவுடிசம். ஐயோ, நீயே ஐயரே பேஜாராவுற. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுடி இருக்கான். அவன் வந்து ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும், எல்லா பசங்களும் கப்பு சிப்புன்னு இடத்த காலி பண்ணிடுவாங்க. ஆனா அது கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு? 1000. அவ்வளவுதானே? 25,000. அவ்வளவா? ரொம்ப சீப்பு. அவ்வளவுதான் இருக்குங்கிறத கரெக்டா எப்படி கண்டுபிடிச்ச? ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவேன். ரைட்ல போனா வக்கீல பார்க்கலாம், லைஃப் டைம் செலவு. லெஃப்ட்ல போனா ரவுடிய பார்க்கலாம், ஒன் டைம் செலவு. உனக்கு எப்படி வசதி? சரி, லெஃப்ட்லயே போ, ரைட்டா நடந்தா சரி. ஆனா ஒண்ணு, ரோட்ல தான் போகணும், மேல பறக்கூடாது வண்டி. ட்ரை பண்றேன். படம் இது தரேன். மஞ்சப்பையோட தான் மங்களகரமா இருக்கும். அவன்தான் நான் சொன்ன ஆள், மிக பெரிய ரவுடி. உன் அதிர்ஷ்டம், ஜெயில இருந்து வெளியே வரும்போது சுட சுட பாக்குற. இதோட 36 ஆச்சு. என்ன சிரிக்கிற? நான் கரெக்டா கணக்கு வச்சிருக்கேன்னு பாக்குறியா? சும்மா சும்மா